ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ரெசிபி வச்சுருந்தாங்க. 2 பேருக்கு செய்கிற மாதிரி செஞ்சுருந்தேன். ஏன்னா வீட்டில் நானும் என்னோடய பொண்ணும் தான் இருந்தோம். அதனால் மசாலா எதுவும் ஊற்றாமல் முட்டை குழம்பு வச்சேன். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இது போட்டு நல்லா வதக்கிக்குங்க. உப்பும் போட்டு வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமேல்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டும், ஒரு 5 மினிட்ஸு கொதித்து அப்புறமேல்ட்டு உங்களுக்கு முட்டை எத்தனை வேணுமோ அதை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு அது கிண்டாமல் அப்படியே மூடி வச்சுருங்க சிம்மில். அது வேகிற அளவுக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு சூடான சாப்பாடில் எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து வத்தல் வச்சு சாப்பிட்டோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. என்னோடய பொண்ணும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா. அப்புறமேல்ட்டு எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக மாறட்டும்.